அந்த பாழா போன வீரன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார் அப்ப? பகவான் அஸ்திரம் வைத்தான். நாடு நகர் உப்பச்சட்டி வருவோடு அவனைத்துக் கொண்டான். அனைத்தையும் அகமரித்துக் கொண்ட. அது மட்டுமல்லாமல் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? எங்கள் ஐவருக்கு பத்தினி வரக்கூடிய திரௌபதி மணிவன் நிக்க வைத்து வஸ்திரத்தை கலந்தார். அப்படி வஸ்திரத்தை கலந்த அந்த நேரத்திலே கோபம் துறந்து காட்டில் மஞ்சளது என் தம்மை பறக்கிறதோ அத்தம்மை போல் அந்த துரியன் கூட்டத்தை பறக்கடித்து. ஆனால் எங்கள் அண்ணன் காந்தமூர்த்தி தம்பி அர்ஜுனா போக வேண்டாம் மனப்பொருத்துக்கு சொன்னார். அதனால் பொறுத்து சுவாமி இப்பொழுதும் சொல்கிறேன். அண்ணன் வார்த்தையை கேட்டு அண்ணா எவ்வார்த்தை சொல்கிறாரோ வார்த்தையின்படி நடத்தீர்களே யார் பிற்காலத்தில் நற்காலம் கிடைக்கும் அப்பா சென்று வா. உன் கருத்து என்ன ஆசீராசி? உன் கருத்து என்னப்பா? ஆகட்டும். அவன் செய்த கொடுமைகளை சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். நானும் கேட்டுக்கொண்டு கோபத்தை தணிக்கை செய்யுங்கள். அண்ணா என்ன சொல்கிறாரோ அதன் வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்திலே நற்காலம் பிறக்கும். அந்தவரம் சென்று வாருங்கள். சுவாமி மங்களமாக இருக்க வேண்டும் அண்ணா. உண்மன கருத்து என்று சொல்லி
பார்த்தனைய அந்த அம்மையானது இழைத்து கேட்க அவங்க மனக்குறைய கேட்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க? செய்த பங்கத்தை நான் என்ன சொல்வேன்? பண்ணும் அத்தினாபுரமும் மண்ணு விண்ணும் ஆச்சுதையோ போற விகார கொடிய சண்டாளானவன் எங்களை அத்தினாபுரம் வைத்தார். அந்த அத்தினாபுரமே மின்னும் மண்ணுமா வாய்ச்சி விட்டது. தூள் பறக்கும்படியாக எப்படி அழைத்தார் தெரியுமா? ஆண்டவரை குறித்து 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்து 5 காலால் ஒரு மண்டபம் ஏற்பாடு செய்து எங்களை லகுவாகத்தானே வரவழைத்து மன்னர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய செய்து சபைதனில் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? சூதாடலாம் என்று சொல்லியிருக்காரு. சூதாடலாம் என்று ஜகுனியாரமன் சொல்லு. ஆனா அந்த மிடியன்ற தர்மம் என்ன சொன்னார்? என்ன செய்தார்?
சூதானே தானும் தோற்றார். சூதாடு யார் ஆடுவாங்க? சூதாட்டம்னா சோம்பேறிங்க ஆடுவாங்க. சோம்பேறிகள் ஆடக்கூடிய ஆட்டம். அந்த ஆட்டத்தை தர்மநந்தனே ஆடி இருக்கிறார் என்ற அதாவது ராஜா சபையில என்னப்பா கொடுமை இது? அவர் வந்து பெரியவர் யாரு ஜெகனி மகாராஜா அவர் சொல்றாரு தர்மராஜா வந்து சொன்னா பொட்டு மகாராஜா. ஆமா. அதனால மிளி என்ற நாமதர்மர் மிகவும் சம்மதித்தாரு. பொறுமைக்கு இடம் கொடுத்து அதனால் மித்திரரை தானத்தோடு மித்துடானே தானத்தோடு மித்திர என்ன தம்பிமார் தோற்றுட்டார். அது பிறகு எல்லாம் என்னாச்சு? என்னாச்சுமா? பெண்கள் இல்லைன்னா நாம யாருமே கிடையாது. மீண்டும் என்னம்மா நடந்தது? அங்கே என்ன தெரியுமா?
பொழுது எதிரிலே யார் வந்தது தெரியுமா? எனது மாமியாக கூடிய காந்தாரி அம்மையார் வந்தார். காந்தாரி அம்மையார் வந்த பொழுது அவரை கட்டிக்கொண்டு அழுதார். அப்போ கட்டிக்கொண்டு அழுதாயா? அவரும் என்னம்மா கூறினார்? அவரும் என்னை ஆதரிக்கவில்லை. ஐயோ பாவம். மாமியார் சொல்லி அதாவது அந்த அம்மா வந்து இவங்க வந்து சேர்த்து கட்டியிருக்காங்க. ஆனா மருமன் நினைக்கல, ஒரு பெண்ணு நினைக்கல, அல்லவ சையவ தள்ளி விட்டார். அப்போ ஐயோ பாவம். அவன் தள்ளி விட்ட உடனே அந்த சூதன் என்ன செய்தான்? அந்த சோதனாக விளையக்கூடிய துச்சாதனவனவர் அத்திராபுரத்தில் உள்ள 366 வீதியும் கூந்தலை பிடித்து வந்து மணிமாண்டாடியில நிறுத்தி பத்திரத்தை கலைந்தார் சுவாமி. ஐயோ பாவம். அந்த நேரத்துல யார் நினைச்சீங்க? ஹரிஹரி கோவிந்தா மாதவா யாதவா யாதவா நீயே எனக்கு துணை என்று பகவானையே நினைத்துக் கொண்டிருந்தாய். அப்படி அன்னவர் பகவானை நினைத்தாயே என்னமா நடந்தது? எனக்கு என்ன நடந்தது சுவாமி? அப்படியே அந்த பகவான் நினைத்தாரு. அவர் வந்து எனக்கு மானவனமாக கோட்டி கோட்டியாக சாலைகளை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார் சுவாமி. அப்படியா? ஆமா. இப்படி வருத்தப்படாது. உங்களுக்கு எதிர்காலத்தில் நற்காலம் இருக்கிறதா? உங்களுக்கு எதிர்காலத்தில் நற்காலம் இருக்கிறது. மன வருத்தப்படாதே. எளிதிலே கூந்தலை முடிக்கும் காலம் வரும். அம்மா ஆகட்டும் சுவாமி. நலமோடு சென்று வா. திரௌபதி அம்மா வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் அங்க வந்து சிலையா வந்து கோயில உட்காந்துக்கிறாங்க. இப்போது மனித ரூபத்துல வந்து எல்லாரும் காட்சி தரணும். திரௌபதி அம்மா ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க காலில் விழுந்து அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்களாம். அப்ப சேதி வந்தது. இதான் நீ சொல்றியா? நீ என்ன பண்றீங்க? சொல்லுப்பா சொல்லுப்பா. சாம்பார் சாம்பாரியே கடிச்சுக்கிறீங்க. சாம்பார் கார் ரொம்ப கடிச்சிருந்தா என்ன ஆச்சு? அதனால திரௌபதி அம்மா அனுப்புங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க கையில் உள்ள காணிக்கை போட்டு அவங்க ஆசீர்வாதம் தான் நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க காணிக்கை கொடுக்கறது எதனா உண்டி குத்தா பண்ணாங்க. சரி திருப்பதிக்கு போன் பண்ணா உண்டி ஒண்ணு அனுப்பிப்பானு. திருப்பதில இருந்து உண்டி வந்ததா? அங்க பார்த்தா பெருமா சண்டை போடுறாங்க. ஏன் பக்தர் வந்து சண்டை போடுவாங்க. அதே தங்கைக்கா மாயமா ஒரு உண்டி அனுப்புறான். உண்டினா அச்சு பாத்திரம். அச்சே பாத்திரம். என் தங்கை கிட்ட கொடு. கொட்டி எல்லார்ட்டையும் போயிட்டு ஆசீர்வாதம் கொடுத்து அவங்க அடுத்தால காணிக்கை கொண்டு வந்து ஏன் ஆலயத்துல தங்கை போடுவாங்க. அப்படியா? அப்படி திருப்பதி பெருமாள் தான் போன் பண்ணாரு எனக்கு. சரி. அதனால போன் பண்ணோன்னா அச்சு பாத்திரம் மேல பார்த்தா அப்படி மாயமா வந்தது. அப்படியா? இப்ப இந்த திரௌபதி அம்மா திருப்பதி கிட்ட பெருமாள் தங்கை, அதாவது கண்ணனுக்கு தங்கை திரௌபதி அம்மா தான். அவங்களே முன்னாடி வரப்போறாங்க. காலை தொட்டு கும்பிட்டு உங்களால் இன்ற ஒரு 100, 500, 1000, 2000 போடுங்க. இல்லைன்னா 1 சார் 2 சார் ஏன்னா இருந்ததுன்னா தென்னை சைனம் கம்பளம் திறந்த கைட்டு போடுங்க. அந்த பகவான் ஆசீர்வாதம் திரௌபதி ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கும். நோய் நொடி இல்லாத நல்லா 100 ஆண்டு இருக்கு, 1000 ஆண்டு ஆகுங்க. இது திரௌபதி அம்மானுடைய வணக்கி கேட்டுக்கிறேன். எல்லாரும் போடுங்க போடுங்க. திரௌபதி அம்மா
இப்பதான் ஐயா பகவா போன் பண்ணாரு எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற 500 1000 வாங்கம்மா நம்ம மஞ்சால்மா சரிப்பா நம்ம தாய் தந்தை நம்முடைய தமக்கை தங்கை எல்லாங்கிறாங்க சரி எல்லாம் போடுவாங்க நீங்க வாங்க ஆகட்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கு போர் என்று ஒன்று ஏற்பட்டால் பல ஆயுதங்கள் தேவை உங்களுக்கு. ஆகையினாலே பரமனை குறித்து மகத்தான தவத்தை செய்து பாதுகாத்தை பெற வேண்டும். அதனாலே உங்களால் ஆகுமா? யார் போவதென்றால் ஐவரிலே எவரை குறித்து சொன்னாலும் அனுப்புகிறேன் ஆகட்டும். உங்களுக்குள்ள அந்த தவத்தையும் செய்வாருக்கு பங்கமில்லாமல் மாற்றி எதிர்காலத்தில் உங்களுக்கு யுத்தத்திற்கு பொருளாக ஏற்படும். இப்போதே தம்பி அர்ஜுனன் அழைக்கிறேன் என்ன தெரிவிக்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்து கொள்ளப்பா. Come on,
தோற்றம் ஐயா. அடியானை பார்த்தால் யார் என்று தோற்றப்படுகிறது? உங்களை பார்த்தால் ஒரு சாமியாரா போல தோன்றுகிறது ஐயா. அப்படியா? ஆமாம் ஐயா. நான் ஆதியிலே சாமியார் அல்ல, பாதியிலே வந்த சாமியார். ஆதியிலே வந்த சாமியார்னா அப்ப ஆதியில யார் நீங்க? நானும் உன்னை போன்ற ஒரு மனிதன் தான். என்ன போலையா? ஆமா. அப்பனா யாருங்க நீங்க? என்ன போல ஆள்னா அப்ப யாரு? எங்க இருக்கப்பட்டவரு? உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? எனக்கு சொன்னதான் தெரியும். இந்த சபையிலே இந்த வனத்திலே சற்று முன்பதாக வந்தவர்கள் யார்? பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் வந்தாங்க. பாண்டவர் ஐவர்களே நடிபிறந்தோடு சொல்லக்கூடிய 11 பேர் பெற்ற அத்தனை பெருமான் நான். நீங்க தானா அது? என்னங்க அது? அப்ப பார்க்கும் போது ராஜரை கூட இருந்தீங்க. ஆமா குத்து தாங்க 2000 ரூபாய் கொடுக்க கூடாதா? இந்த குழந்தை போயிச்சு போட்டதோ ஒரு டம்ளர் பால் வாங்கி சாப்பிட்டுனே. சரி இருக்கட்டும். 11 ராமத்தை பார்த்திவன் இப்படி ஒரு பண்டார வேடத்தை கொண்டு சவவேட கொண்டு ஏன் வருகிறேன்? எதற்கு வருகிறேன் தெரியுமா? தெரியும். நீங்க சொன்னாதாங்க தெரியும். அதனால இந்த வேடம் வந்தது. யாருக்காக? ஏன் இப்படி வந்தீங்க? அது விளக்கத்தை சொல்லுங்க. எங்கள் தாயாதி துரியன் எங்க பெரியப்பா பிள்ளை, நாங்க அவருக்கு சித்தப்பா பிள்ளைங்க. ஓ உங்க சித்தப்பா பிள்ளைங்க. சித்தப்பா பிள்ளைங்கள் சிறப்போடு வாழ வேண்டுமென்று எண்ணம் கொள்ளவில்லை என்னுடைய அண்ணா துரியோதனன். ஓஹோ அப்படி என்று துரியோதனுக்கு அந்த எண்ணம் இல்ல. எங்களை ஈடழிக்க வேண்டுமென்று மனதிலே பொறாமை கொண்டு சூதாடி நாடு நகரத்தை பறித்தார். அத்தனை பறித்து கொண்டு எங்கள் மனைவி திரௌபதி அவமானப்படுத்தினார். அவமானப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் வேற என்ன செய்தார்? உணவாசம் போராட்ட அஜாவாசம் காடு போக வேண்டும் என்று அப்படி 12 வனவாசம் ஒரு காடு போக வேண்டும் காட்டுக்கு ஓடிட்டாருங்க. ஆமா. அப்படி இந்த காடு வந்து இன்று எத்தனை வருட காலம் ஆச்சுமா? இதோட எத்தனை வருடம் ஆச்சுங்க? 7 வருட காலம். ஓ இதோட 7 வருடம் ஆகி போச்சு. நாட்டை விட்டு காடு வந்து 7 வருஷ காலம் ஆச்சு. 7 வருஷம் ஆகி போச்சுப்பா. இது என்ன வனம்? என்ன வனம்? இதுதான் காமிகார் ரிஷி வனம். காமிகார் ரிஷி வனம். காமிகார் ரிஷி வனம் சொல்லுவாங்க இந்த வனத்துக்கு பேரு. இந்த வனத்திலே நாங்கள் காலத்தை கழிக்கலாம் என்று இருக்கும் நேரத்தில் எங்களை பார்க்க விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகம் ஒருவர் தோற்றினார். ஒருவர் என்றால் பொதுவாக சொன்னா அவர் யாரு? அவர் பேர் என்ன ஐயா? வியாச பகவான். ஓ வியாச பகவான் வந்து தோன்றினார். அவர் எப்படி வந்தார்? எப்படி? நூலேணி வழி மார்க்கமா வந்தாரா? ஓ நூலேணி மார்க்கமா வியாச பகவான் உங்கள் முன்னாடி வந்தார். அந்த நூலேணினா என்ன விஷயம்? என்ன? மகாபாரதம் நடக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு சிறப்பு. என்னென்ன? ஆற்காடு எடுத்தா அரவான்னு சொல்லுவாங்க. அவர் சிறப்பான. ஆமா. மானாமதி எடுத்தா இந்த தபசு மரம். உத்திரமேலூர் எடுத்தா துரியோதனன். அதெல்லாம் ஒரு பெருமை. 3 ஊருக்கு 3 பெருமை. மகாபாரதம் எடுத்தா குண்டலேரி. நம்ம திமிரி வாசல் குண்டலேரி. ஆமா திமிரி பாத்திரம் குண்டலேரி கிராமம். அந்த குண்டலேரியில கிருபானந்த வாரியாரே பார்த்து சொல்லிருக்காரு. கிருபானந்த வாரியார் அவர் வார்த்தை சொல்ல நம்ம நாம எடுத்திருக்கோம். ஆமா அதை பார்த்து எல்லாரும் வந்து வர்றாங்க. மானாமதி மரம்னா 100 அடி உயரம் இருந்தாதான் அந்த ஊர்ல நாடகம் வைப்பாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி அப்படிதாங்க செய்வாங்க. அப்பேற்பட்ட மரம் அங்க வந்து செங்குந்த மொழியாரு அவங்க நூலை தான் வந்து ஏறி கட்டி மரம். ஆமா நூல் எடுத்தா குச்சிலாம் கிடையாது. நூல் இருந்தாங்க. அதான் நூலேணி வடமார்க்கம் வந்தார். அப்ப நூலேணி மார்க்கமாக வந்து எங்களை கண்டு பாண்டு மக்களே உங்கள் பகையாளியை வெற்றி வர வேணுமானால் சென்று அரவணை கோரி தவத்தை செய்து சிவத்தை கண்டு பதத்தை பெற வேண்டும். அதுனாங்க தவத்தை செய்து சிவத்தை கண்டு பதத்தை பெறணும். அது விளக்குனாங்க. அது என்ன பதம்? அதுதான் பாசுபதாசன் சொல்ற ஒரு ஆயுதம். ஓ பதம் என்றால் பாசுபதா சொல்லக்கூடிய ஆயுதம் ஐயா. அது யாரானது? பரமனிடத்தில் இருக்கிறது அந்த ஆயுதம். பரமன் என்றால் சிவபெருமானத்துல. அந்த சிவபெருமானத்தை சென்று அந்த பாசுபதம் சொல்லக்கூடிய ஆயுதத்தை பெற்றால் உங்கள் பகையாளி வெற்றி பெறலாம் என்று வாக்களித்தார்.